விடயங்கள் பற்றி கருத்துக்கள் கூறும்படி கேட்கின்றீர்கள். ஈழத்தமிழர் வரலாற்றிலே எமக்கு என்ன வேண்டுமோ அதை பிரதிபலிக்கும் முகமாக அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அமைவது நல்லம் என்று நான் கருதுகின்றேன். இந்த தேர்தல் விஞ்ஞானத்தின் ஊடாக நாங்கள் இலங்கைக்குள் ஒரு தீர்வுக்காக இதை குறிப்பிடுவதாக இருக்காமல் சர்வதேசத்துக்கு என்னத்தை கூறுகின்றோம் என்பதுதான் மிக முக்கியம். சர்வதேசத்தின் ஊடாகத்தான் எமக்கான தீர்வு நோக்கி நாம் நகர முடியும். கடந்த காலங்களில் சர்வதேசத்தையே இலங்கை அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் சரி, அல்லது நோர்வே ஊடாக செய்து கொண்ட தேசிய தலைவர் ரணிலும் செய்து கொண்ட ஒப்பந்தம் சரி, பான் கி மூன் ராஜபக்ச செய்து கொண்ட ஒப்பந்தங்களும் சரி, அல்லது கடந்த காலங்களில் நடந்த ஐக்கிய நாடு சபையுடைய செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைகள் கூட இலங்கை அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படாமல் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இன்று நமக்கு வேண்டியது, இலங்கையில் தமிழ் மக்களுக்கு வேண்டியது என்ன? அங்கே அளிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும். அந்த நீதி சர்வதேசத்தின் ஊடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்ற கடந்த காலத்தில் ஐக்கிய நாடு சபையால் கொண்டுவரப்பட்ட கலப்பு நீதி அந்த விடயம் அப்படியே நீத்து போக செய்தது இலங்கை அரசாங்கம். ஆகவே எமக்கு வேண்டியது ஒரு சர்வதேச நீதி என்பதையும், எமக்கு அடுத்ததாக எமக்கான தீர்வுக்காக ஒரு பொது வாக்கெடுப்பை ஐக்கிய நாடு சபை ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பை வேண்டும் என்பதையும் வெளி உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞானம் அமைய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அத்துடன் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்களுக்குமான அந்த உறவு எப்போது இலங்கை அரசாங்கம் 1972 ஆண்டு கொண்டு வந்த அந்த சிங்கள பௌத்தனுக்கே முதலிடம் என்று கொண்டு வந்த அரசியல் யாப்பின் ஊடாக அது நீட்டு போயிட்டு விடுபடப்பட்டு விட்டது தமிழீழம். சோல்பரிக்கு அரசியல் யாப்பு எப்ப நீக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து அந்த ஒற்றியாட்சி என்ற அந்த கோட்பாடு நீக்கப்பட்டு விட்டது. ஆகவே இன்று நமக்கு வேண்டியது எமது உரிமைகளையும், எமது மண்ணையும், எமது மக்களையும், எமது கலை பண்பாடுகளையும், மொழியையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு தீர்வு பொறியைத்தான் நாம் இன்று எதிர்பார்த்திருக்கின்றோம். அதை வெளிப்படுத்தும் முகமாக இந்த பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அமைய வேண்டும் என்பது எனது கருத்தாக கூறி, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக நான் தர்மராஜன் அவர்களை, அவருடைய கருத்து என்ன விஷயங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட வேண்டும் என்று நீங்க கருது. இந்த விஷயங்களை நாங்கள் அங்கே இருப்பவர்களுக்கு இப்ப தேர்தல் விஞ்ஞானம் வெளியில வரையில அதை ஃபைனலைஸ் பண்ற லெவல்ல இருக்கின்ற என்று சொல்லுகின்ற போது, நாங்கள் ஒரு பொதுமக்களாக வெளியில இருந்து ஒரு கருத்துக்களை சொல்லி அந்த கமிட்டிக்கு அனுப்பி வைப்பது அவர்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தையும் இதை புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் ஆதரிப்பார்கள் என்றதும் தெளிவாக்கக்கூடியதா இருக்கும். அதுல நாங்கள் இதுக்குள்ள 6ஆம் தேதி சட்டத்தை பற்றி இருந்தாலும் கூட அதை கம்பேக்ட் பண்றக்கூடிய இப்ப ரெஃபரண்டம் என்று சொல்லுகின்ற விஷயங்கள் அது 6ஆம் தேதி திரும்ப இருந்தா என்ன, இல்லாட்டிக்கு என்ன, அது கேட்கப்பட வேண்டியது. இனப்படுகொலைக்கான நீதி கேட்கப்பட வேண்டியது. அது மாதிரி எங்களுக்கு தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை இருக்கின்ற என்று சொல்ற கருத்துக்கள் எல்லாமே கேட்கப்படக்கூடிய விஷயம்தான். அயால இதுல உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றதான் கேள்வி. தர்மராஜன், நீங்க சொல்லுங்க.
வணக்கம் எல்லோருக்கும். இந்த சந்தர்ப்பம் தந்ததை இட்டு நன்றி. போன முறை சொன்ன மாதிரி கூடுதலாக நான் சொல்லுகின்றேன். இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் புதுவிதமான ஒரு சட்ட திட்டங்களையும் நுணுக்கங்களையும் போய்கொண்டிருக்கிறார். எனக்கு வடிவாக இந்த மேனிஃபெஸ்டோஸை வச்சுக்கொண்டு அவர் வழக்கு தொடரலாம்ன்றது எனக்கு வடிவாக தெரியல. அதிலே உள்ள அறிவு எனக்கு பெரிதாக இல்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்லலாம் நினைக்கின்றேன். தனிநாடு என்று சொல்வதுதான் முடியாதுன்னு நினைக்கின்றேன் மேனிஃபெஸ்டோவில். ஆனால் அதை நாங்கள் மற்ற மாதிரி நாங்கள் சொல்லலாம். வடக்கும் கிழக்கும் தமிழரின் தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றது அதில் போட்டிருக்க முடியுமோ தெரியல. அப்ப இது கூடுதலாக நாங்கள் ஆராய்ஞ்சுதான் இந்த சில விஷயங்களை போடணும் மாட்டேங்கிறோம். இதை நலிஃபை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தக்க மாதிரி இப்பொழுது ஒரு தமிழனை அழிக்கிற அளவுக்கு எங்கண்ட சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது மனவர்த்தக்கது. அதாவது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற இது கட்டாயம் போட வேண்டும். ஏனென்றால் இது ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அந்த நீதி நிலைநாட்டப்பட்ட இது இன்னும் அவர்கள் தண்ணவில்லை. அது தகுந்த இதாக இருக்கும், எல்லோருக்கும் விழிப்பாக இருக்கும். அது நிலைநாட்டப்பட வேண்டும். மற்றது தமிழர் தாயகம் வடக்கும் கிழக்கும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மற்றது என்னன்னு சொல்லலாம், அதாவது இது ரெஃபரண்டம் வைக்க வேணும் என்றதையும் அதில் இன்க்ளூட் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். இவ்வளவும் இருந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் எங்கண்ட நடவடிக்கைகளை வெளியாலையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் நினைக்கின்றேன். அதாவது இடம்பெயர்ந்த வெளியில் வாசும் மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதை தொடர்ந்து உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு என்று நினைக்கின்றேன். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த மெமரண்டத்துல வாரது. மற்றும் இதைவிட மக்களுக்கு தெளிவு ஊட்ட வேண்டும் என்றது அது கண்டினியூஸா செய்யணும் எலெக்ஷன் வரையும் என்றதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனெனில் மக்களுக்கு கூடுதலாக விளங்கவில்லை இதில் உள்ள தாற்பயம் என்னவென்று. அதாவது ஃபுல்லா பகிஷ்கரிக்க வேணும், மற்ற ஒருத்தருக்கும் வாக்களிக்க கூடாதுன்றதுல திடமாக இருக்கணும். தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் ரெண்டேக்குள்ள வடக்கு கிழக்கு முஸ்லிம்களும் சேர்ந்துதான் நாங்கள் கோரிக்கை விடுக்கத்தான் வேணும். தமிழ் மக்கள் என்றால் தமிழ் பேசும் மக்கள் என்ற தோரணையில இருக்கணும்னு நினைக்கின்றேன். இதை விட வேறு எனக்கு சொல்வதற்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை. நன்றி இந்த சந்தர்ப்பத்துக்கு. அடுத்ததாக சுரேஷ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களோட கருத்தை என்ன சொல்ல போறீங்களா? சரி, அவர் சொல்லவில்லை. அடுத்தது ஜோ ஆண்டனி. மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. நிர்மால் ஐபோன் வந்துட்டீங்க. ஆர்வி வணக்கம். நான் ரவி, கனடாவிலிருந்து இருக்கிறேன். ஆமாம், பொது வேட்பாளர் என்ற கருத்துல நாங்களும் உடன்படுறோம். ஆனால் இப்ப இதுல குணாகவியலன் ஒரு யூடியூப்ல ஒன்று விட்டிருந்தார். அத பேரம் பேசுற சக்தி என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு என்ற மாதிரி. இப்ப 4 பேர் போட்டியும் 4 முறை தாக்கு போட்டியும் நடக்கிறபடியா ரெண்டு மாதிரி போட்டிருந்தார். அதை பற்றி உங்களோட நாங்க என்ன சொல்றோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்ப தமிழரசு கட்சியில ஒரு சிங்களவர்கள் எங்களும் பார்க்க ஒற்றுமையா இருக்கின்றதை நாங்கள் அதை ரெகனைஸ் பண்ணவோம். அதை நாங்கள் அவர்கள் சில சித்து விளையாட்டுகள் உலக நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி, இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி சில சித்து விளையாட்டுகளை விளையாடுவார்கள். அந்த சித்து விளையாட்டுகளுக்குள்ள நாங்கள் அம்பிட்டுடக்கூடாது.
என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர்கள் வந்து நாளைக்கு இப்ப நாங்களே ஒரு சின்ன சித்த விளையாட்டு விளையாடினோம், சுமந்திரன் வரக்கூடாது டிஎன்ஏ என்ற தலைவரா என்று சொல்லி ஒரு ஆள் போய் இது பண்ணார். என்ன நடுவில் இறங்கிட்டு இப்போ எந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்னார், நான் என்னுடைய வாக்குகள் எல்லாத்தையும் வந்து என்ன இவருக்கு போடுங்க, ஸ்ரீதரனுக்கு போடுங்க. அப்ப இது மாதிரியான சித்து விளையாட்டுகள் அங்க நடக்கலாம். அதில் வந்து இதுல தமிழர்கள் இந்த முறை எத்தனையோ முறை ஏமாந்துட்டோம். நாங்க 2010 ஆண்டு தேர்தலில் வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு புல விட்டுருக்கிறோம். என்னன்னு சொன்னா எங்களுக்கு அந்த சரியான தலைமை இல்லாதது ஒரு பெரிய ஒரு புலையா இருந்திருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னா நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னால் ஹிட்லருக்கு ஓட்டு போடாதீங்க, ஹிட்லருன்ற யூதர்களுக்கு சொல்ற மாதிரி, அதாவது ஹிட்லருக்கு ஓட்டு போடாத, ஹிட்லர் இனப்படுகொலை செய்யறதுக்கு ஆதரவா இருந்த அங்க அவன் கேப்டனுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரியான நிலைப்பாடு தான் நாங்க எடுத்தபடியா தான் எங்களை உலகம் சீரியஸா எடுக்க இல்லை. என்னன்னு சொன்னா நாங்க இப்ப வந்து என்ன அந்த ஹிட்லருக்கு ஓட்டு போடுங்கன்ற நிலைப்பாடை நாங்க எடுத்தோமோ, ஹிட்லருக்கு ஓட்டு போடாதீங்க, அவனை தோக்கடிக்கிறதுக்கு நாங்க போய் அவன் தளபதிக்கு வாக்கு போடுங்கன்ற எடுத்த முடிவு வந்து அது உலகத்தையே எங்களை பார்த்து சிரிக்க வச்சது. அதாவது ஏன் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு கேட்டால், நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் வந்து உண்மையில ஒரு பொதுவான அறிவுக்கு ஏற்பட்ட விஷயமாண்டா இல்லை. அதாவது வந்து எனக்கு மூக்கடை வட்டாலும் பரவாயில்லை, மற்றவனுக்கு சவனம் பிழைக்கணும்ன்ற மாதிரியான செயல்பாடுகளை நாங்க செய்யும் போது எப்படி மற்ற வந்து எங்கள்கிட்ட இது பண்ணிக்கணும். பட் நாங்க இப்ப என்ன சொல்றோம், எங்களை பொறுத்தமல்ல அவர்களுக்கு என்ன வாக்கு வந்தா என்ன இல்லாட்டிக்கு என்ன, அதை பற்றி நாங்க ஏன் பொறை பண்ணணும்ன்றதுதான் என்ன எங்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது வந்து சிங்கள தேசத்துல எந்த ஜனாதிபதி வந்தாலும் கூட என்ன வரப்போன்றது, கொத்தபாயா ராஜபக்ச வந்தாலும் பார்க்க மோசமான அரசாங்கம் எங்கேயாவது வரப்போன்றதா? அப்படி எங்கேயாவது வரப்போன்றதா? தமிழர்களுக்கு கொத்தபாயா செய்யாத கொடுமையே இப்ப இருக்கிற 3 பேர் 4 பேர் யார் வந்தாலும் செய்ய போயினோமா? அயால வந்து நாங்க மேக்சிமமே பார்த்துட்டோம். அயால வந்து இதுல வந்து யார் வரப்போயினோம் யார் வரப்போகலைன்றதிலும் பார்க்க யாரை கொண்டு வந்தால் ரணிலை கொண்டு வந்தார். ரணில் 2015ஆம் ஆண்டு எங்கட வாக்கிலேயே முக்காவாசி வந்து அவர் என்ன செய்தவர்? அவர் தான் கூட ஏமாத்துற குட்ட குனிகிறவன் மனிதன் என்று சொல்வார்கள். அப்ப நாங்கள் நடுகளும் குட்டு வேண்டி கொண்டிருக்க போறோம். இப்ப என்ன இந்த பொது வேட்பாளர் என்ற கான்செப்டையே நாங்க விளங்காம இருக்கிறதா உங்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது வந்து நாங்க என்ன சொல்லுகின்றோம்னா, நீங்க உங்களுக்குள்ள அடிபட்டு உங்களோட தலைவர்களை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அவையோட நாங்க நெகோசியேட் பண்ணுவோம். பேர்ந்து வந்து 2 விஷயம் இருக்குன்னு, நாங்க உலக அளவும் நெகோசியேஷன் முன்னுக்கு செய்துட்டோம். அதாவது வந்து 2010ஆம் ஆண்டு நெகோசியேஷன் செய்தோம், 2015ஆம் ஆண்டு பெரிய நெகோசியேஷன் செய்தோம், எல்லா ஜாப்பு மாற்றங்கள் அது இதெல்லாம் செய்து சுமந்திரனே அது உள்ளுக்கு உட்கார்ந்திருந்து சம்பந்தர் உட்கார்ந்திருந்து நெகோசியேஷன் செய்து கடைசியில எங்க வாக்கிலேயே வந்த இவர் என்ன செய்தவர், அதை நாங்க பார்க்கணும். என்ன அதுல இருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள இல்லையென்றா, இப்ப 2019ஆம் ஆண்டு சதித்துக்கு வாக்களிச்சோம். என்ன நடந்தது? இன்றைக்கு வந்து நாங்க என்ன வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கிறோம். அதாவது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சேர்ந்த ஒரு பொது வாக்காளருக்கு வாக்களித்தால் உலகம் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். சிங்கள தலைவர்களும் வந்து ஒரு காலத்துல திரும்ப வந்து இந்த இந்த அமைப்புக்கோ அல்ல இந்த அமைப்பின் சார்பில் வைக்கின்ற கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்றது. இன்னும் வந்து என்னோட விஷயம் இருக்கிற, இன்றைக்கும் வந்து அவர்கள் கோரிக்கை வச்ச உடனே வந்து இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க தயாரா வர்றோம்னு சொல்லி எவனென்றாலும் எந்த 4 5 10 அதாவது முக்கியமான 5 வேட்பாளர்கள் நினைக்கிறேன். இப்ப 4 வேட்பாளர், அந்த 4 வேட்பாளர்கள 4 பேரும் வந்து சொல்லலாம் தானே. சொன்னால் தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டால் அது சரியான விஷயமாக இருந்தால் இந்த வேட்பாளர் தண்டபாளையை விட்ரோ பண்ணலாம் தானே கடைசி நேரத்தில். அயல வந்து நாங்கள் அதுக்கான வழியை ஏன் அப்படி நாங்க பொது வேட்பாளரை வைக்காம முன்னுக்கு விடாமல் அவருக்கு ஏற்ற அந்த இதை கொடுக்காமல் அந்த இதை பாவிக்காம நாங்க போய் இவருக்கு வாக்களிப்பா இருக்க முடியாது. முதலாவது நீங்க என்றைக்கு வாக்களிக்க துவங்குறீங்களோ அன்றைக்கே வந்து சிங்கள தேசம் மற்ற மாதிரி தான் வாக்களிக்கும். அதுல வந்து அவர்கள் தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு ஒரு முடிவு எடுக்கட்டும். அதாவது வந்து அவர்கள் யார் தலைவரை எழுது தலையாளி என்று அவர்கள்
ஒரு முடிவு எடுக்கட்டும். அதுக்கு பிறகு அவரோட நாங்க நெகோசியேட் பண்ணலாம். அதாவது வந்து ரணில் வந்தா என்ன, சஜித் வந்தா என்ன, தமிழருடைய பிரச்சனையில தமிழர் உங்களுடைய இலங்கையை பொறுத்தமல்ல இன்றைக்கு இப்போ வங்குரோத்து சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. அதில் அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் வளர்க்க வேணும், அவர்கள் ஒரு சுதந்திரமாக வாழணும் என்று சொன்னால் அவர்கள் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வரணும். அதாவது சிங்களவர்கள் தெரியாமல் இல்லை. ஆனால் சிங்களவர்கள் என்னத்தை பாவிக்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழர்களுடைய பிரிவைத்தான் இன்றைக்கு பாவிச்சு கொண்டிருக்கின்றார்கள். அந்த முடிவை எடுக்காமல் பண்றதுக்கு அவர்கள் பிரிவை பாவிக்கின்றார்கள். அதை ஒரு லெவலுக்கு மேல அவர்கள் பிரியல தமிழர்கள் ஒன்றுபட்டுட்டார்கள், இனி இவர்களோட வாலாட்ட முடியலை என்று தெரிஞ்சால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள், கட்டாயம் வருவார் என்ற. அல்லது வந்து அவர்களுக்கு பட்டினியும் என்ன எல்லா நாடுகளும் வந்து பிச்சு திம்பிடுற அந்த குரங்கிட்ட அப்பம் கொடுத்த கதை மாதிரி தான் இலங்கை ஆயிடு. அதில் வந்து அது சிங்களவர்களுக்கு தெரியாமல் இல்லை, அவர்களுக்கு தெரியும். ஆனால் வந்து தமிழர்களை பிரிச்சாள்றதுல தான் அவர்கள் மிகவும் முக்கியமாக இப்போ பார்க்கின்றார்கள். என்று அப்படி பிரிச்சாண்டி உலகத்தையும் பிரிச்சாண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழர்களை மட்டும் பிரிக்கல, உலகத்தையும் பிரிக்கிறது மட்டும் இல்லை, தங்கள் ஒவ்வொரு கட்சிகளையும் இப்போ ரணில் விக்ரமசிங்க பிரித்து கொண்டு இருக்கிறார். நான் நினைக்கிறேன் உங்களுக்கான கேள்வியை நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதை தவிர வேறு யாராவது கருத்து சொல்கிறேன்னாலும் சொல்லலாம். ஆர்வி நீங்கள் உங்களோட கருத்து வேற மாதிரி இருந்தேன்னா சொல்லுங்க, பிரச்சனை. ஆமாம், நான் பொது வேட்பாளர் வேணுமென்று முதலே நாங்கள் எழுதினான் அதில். ஆனால் என்னென்றால் இப்போ இந்த குணகாவிகளை எழுதினதை பார்த்த நான் அப்போ அதில் தான் உங்கள்கிட்ட இருந்து தெளிவு கண்டு அடித்தேன். தெளிவு ஓகே. ஆனால் எங்களோட மக்களுக்கு இதை எல்லாருக்கும் கொண்டு சேர்ந்து, அதாவது வந்து நான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ரீதியில ஒரு எலெக்ஷன் நடக்கும் பட்சத்துல தமிழ் மக்கள் அனைவரும் கட்டாயம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஓட்டு போடுற நிலைமைய அங்கு உருவாக்க வேண்டியதுதான் இந்த கட்சிகள் இந்த முக்கிய நோக்கமா இருக்கும். ஏன்னா சிதறக்கூடாது. சிதறி அவங்களுக்கு போயிட்டால் இந்த சர்வதேசத்துல தமிழர் இந்த இதுல வந்து வீக் ஆயிடும். உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட் விளங்குதோ? என்ன, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னன்னு சொன்னா சர்வதேசத்துக்கு தெரியாதுன்றது இல்லை. ஆனா சர்வதேசத்துக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னு சொன்னா தமிழர்களை வந்து பிரிக்கிறதுக்கு கனவு இருக்கணும்ன்றது சர்வதேசத்துக்கு தெரியும். தமிழ் அவர்களே பிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆயால வந்து நாங்கள் சரியான கொள்கையை வச்சு அதுல ஒரு ஓட்டு பெற்றோம் என்று சொன்னால், ஓரளவு தன்னும் பெற்றோம் என்று சொன்னால் 10,000 20,000 நான் சொல்லல, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பெற்றா கூட, அதாவது நாங்க ஒட்டுமொத்த தமிழர்களும் எப்படி 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு வாக்களித்தார்களோ அது மாதிரி இப்ப அவர்கள் சுதந்திரமாகவும் வாக்கு என்பது உங்களை ஒவ்வொரு நீங்கள் வழியில போய் யாருக்கும் சொல்லி போட்டு போகலாமோ நான் ரணிலுக்கு தான் போட போறேன். அந்த நேரத்துல போய் நான் அந்த வாக்குப்பட்டிக்குள்ள நின்று நான் என்ன போடுறேன்றது ஒருவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வாக்கு என்பது வந்து ஒரு இண்டிவிஜுவல். இது நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா தமிழ் மக்கள் பயப்பட தேவையில்லை. அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்றது வந்து ஒருத்தருக்கு தெரிய தேவையில்லை. அதுல வந்து உங்களுக்கு அங்க நாங்கள் வாக்களிக்க முடியாது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சில பேர் வாக்களிக்கலாம். ஆனால் அப்ப நாங்கள் என்னத்தை சொல்லலாம் என்றதுன்னா மக்களை பொறுத்தமல்ல நீங்கள் என்னத்தை விரும்புகின்றீர்களோ என்ன மக்கள்கிட்ட சாய்ஸை கொடுக்கணும். இப்போ வந்து ஜனநாயகத்தில் தான். ஆனால் வந்து மக்கள் காலம் வந்து நீங்கள் எல்லா ஏமாத்துகளையும் பார்த்துட்டோம். அதில் இனி வந்து இவர்களுக்கு முதல் நெகோசியேஷன் செய்யாமல், அதாவது வந்து நாங்கள் எல்லாம் போய் ரணில கொண்டு வந்து அவரை இவரை கொண்டு வந்தால் அவர் வந்து சொல்லுவார் நான் இதுக்கெல்லாம் எந்த காலத்துல நான் வந்து உங்களுக்கு உரிமை கொடுப்பேன். இப்ப வந்து சுமந்திரன் கூட இன்னொரு விஷயம் செய்து கொண்டு தான் என்னவோ தனிநபர் பிரேதனையை கொண்டு வர போறேன் அதோ இது ஒன்று எல்லாம். இதெல்லாம் ஒரு உண்மையில சிங்கள தேசத்துக்காக அவர் செய்கின்ற சித்து வேலைகள். அந்த சித்து வேலைகளுக்குள்ள நாங்க போவோம். அவருக்கு பட்டியலும் அவருடைய அங்க என்றால் அவர் கொழும்புல தான் பேஸ்டா இருக்கிறார். அப்ப அவர் கொழும்பு பேஸ்டு இதை பொறுத்தமல்ல அவர் அதை செய்து கொண்டிருப்பார். அதில் அவற்றை சுயநலங்களுக்கு நாங்கள் பழி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்களுடைய இது என்னன்னு சொன்னால் உலகத்தின் மூலமாகத்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர சிங்களவன் எங்களுக்கு ஒரு அடி நிலம் கூட கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டால அந்த உரிமையை ஒரு நாளும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டான். தமிழீழத்தை அதாவது எங்களுக்கு நாடு கிடைச்சாலும் கூட கடைசியா ரெக்கக்னைஸ் பண்றது ஸ்ரீலங்காவை தான் இருக்கு. அதுல எந்த விதத்திலையும் வந்து இப்ப நீங்கள் நார்த் கொரியா சவுத் கொரியா சிச்சுவேஷன் தான் இப்ப இலங்கையில இருக்க சிச்சுவேஷன். ஒன்று நாங்க நார்த் கொரியா சவுத் கொரியா மாதிரி இருக்க போறோமா அல்லது வந்து இது என்ன நாங்கள் வந்து
மலேசியா சிங்கப்பூர் மாதிரி இருக்க போகிறோமான்றது அது இலங்கையில் இருக்கிறவ தான் டிசைட் பண்ணணும். ரெண்டு சுச்சுவேஷன். ஒன்று நார்த் கொரியா சவுத் கொரியா மாதிரி இருக்கிறேன்டா தொடர்ந்து சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கலாம். போர்டரை போட்டுட்டு இந்தியாவில் அந்நாயத்தையோ என்னத்தையோ வச்சு கொண்டு இருக்கலாம். அது வேறு. அதில் என்னை பொறுத்தமல்ல கருத்து, என்னுடைய கருத்து, இதில் நாங்கள் தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கணும். நாங்கள் 3 எலெக்ஷனில் வடிவாக பார்த்துட்டோம். சிங்கள மக்கள்கிட்ட இருந்து மயிலே என்று இறகு போடாதுன்றது வடிவாக தெரியும். அதில் நாங்கள் ஏமாற்றப்படுவோமே தவிர எந்த விதத்திலையும் எங்களுக்கு அவர்கள் இப்போ சொல்லுவார்கள் நாங்கள் பின்னுக்கு கதைக்கின்றோம் முன்னுக்கு கதைக்கின்றோம் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் எந்த இடத்துலையும் அவர்கள் எங்களுக்கு எதையும் கொடுக்க போகிறதில்லை. ஒன்று நாங்கள் இதை எங்களுடைய புலம்பெயர் மக்களுடைய பலம் இப்போ பலமாக வந்திருக்கின்றது. என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அதிகமாக இப்போ நல்ல கீ பொசிஷன்ஸுக்கு எல்லாம் போயிருக்கணும். அப்போ அவர்கள் வருங்காலத்தில் இந்த எங்களுடைய உரிமைகளை தக்க வச்சு சூரம் போகாமல் இருக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த காலத்தை விட்டால் அடுத்த காலம் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இதை கொடுக்கும். அதாவது எங்களுக்கு சரியான ஒரு விடிவை கொடுக்கக்கூடிய காலத்துக்கு நாங்கள் போவோம். எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக போய்கொண்டிருக்கும். 2 பேர் கையோயத்திருக்கணும். அதுக்கு பிறகு நான் வேலைப்புள்ள அவர்களுடைய இதை கேட்டுக்கொள்றேன். தர்மராஜன், நீங்க உங்களுடைய கையெழுத்தி நீங்க கருத்து தெரிவிக்க ஒழிக்கிட்டீங்க. நன்றி. அடுத்த தருணம் தந்ததுக்கு அவர் ஆர்வி என்று போட்டிருக்கிறது. அவற்றை கருத்துகள் அதுகள் எல்லாத்தையும் மதிக்கிறோம். ஆனா இப்பொழுது ஹை டைம் என்று சொல்லலாம். ஹை டைம் என்று சொன்னால் தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு தான் என்ன முளரன் என்ன என்ற 2009 இருந்து பாருங்க 2024 வரையும் எங்கண்ட அரசியல்வாதிகள் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கணும். பிளெக்சிபிள் ஏன் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. 2015 இத்தனைக்கும் ஒரு படியும் இறங்கவே இல்லை. நாங்கள் மனத்தை கலைச்சு கொண்டே இருக்கிறோம். அப்படி கலைக்கக்கூடிய நிலையில இப்ப நாங்கள் இல்லை. 2009க்கு பிறகு நாங்கள் வெளியில வந்துட்டோம். வெளியால குரல் கேட்கிறபடியால அவைக்கு பயமாயிருக்கிறது தான் என்னுடைய கருத்து. கூடுதலாக அவை பயப்படுது. நாங்கள் தேவையில்லாத பயத்தை வச்சிருக்கிறோம். அதுவும் ஜனநாயகத்துல ஓட் பண்றோம். இப்ப நாங்கள் 2024 வந்த பிறகும் நாங்கள் இன்னும் ஒரு வழியை நாங்கள் தீர்மானிக்கிறோம் இல்லை. திருப்பி நாங்கள் அது செய்தது சரி நாங்கள் பிளெக்சிபிளா இருக்கணும் யோசிச்சு கொண்டே இருக்கோம். ஏனென்று எனக்கு தெரியவில்லை. பயம் வேற, மற்றது எங்கண்ட உரிமைகளை எடுக்கிறது வேற. நாங்கள் உரிமையுள்ள தமிழர்களாக அங்க வாழ போறோமா, அல்லாட்டி அந்த நேஷன்ல நாங்கள் ஒரு சர்வெண்டாக இருக்க போறோம். இதுதான் நாங்கள் அடைஞ்ச வழி இவ்வளவு காலத்துக்கு. அப்ப இதுல ஒரு சந்தர்ப்பம் என்னென்றால், இது பொது வேட்பாளர் என்று சொன்னால் எங்கண்ட கருத்துகள் மக்களின் கருத்து. நான் அரசியல் தலைவர்கள் இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் கருத்தை மாறும். அரசியல் தலைவர்களும் தமிழ் அரசியல் தலைவர்களும் தங்கள் இதை மாற்ற வேண்டும். இப்படியே இருந்து கொண்டு இருக்கலாது. நான் சொல்லுகிறது என்னென்றால், இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறார் என்றால் அவர்கள் பாராளுமன்றத்தை பகிஷ்கரிச்சு 3 மாதத்துக்குள்ள திருப்பியும் போகக்கூடியதான அப்படியான ஒரு ஆக்ஷன் தான் எடுக்க வேண்டி இருக்கும். இல்லாட்டில் நாங்கள் கடைசி வரையும் சோரம் போனதாக மாறிடும். அங்கின்ற மக்களை நாங்கள் ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப நான் சொல்லுவது கூடுதலாக என்னென்றால், அந்த கருத்துக்களை நாங்கள் முன்னின்று வைக்க வேண்டும். அதுக்குரிய எதிர்வினைகளையும் நோக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு வரும். இது நாங்கள் ஆயுதத்தில முந்தி இருந்த நாங்கள் அதையும் விட்டு இப்ப ஜனநாயகம் என்று வரைக்கல ஜனநாயகத்தில உள்ள உரிமைகளையும் நாங்கள் வெளியில எடுத்து சொல்லாவிட்டால் நாங்கள் மனிதராக இருக்க முடியாது. இவ்வளவு உயிர்களை எல்லா தியாகங்களையும் செய்து அவர்கள் பக்கத்தில் ஒரு பக்கத்திலேயும் ஒரு வியர்வை சிந்தவில்லை. இதுவரை கடன்கள் எடுக்கிறார்கள், கடன்களை எடுத்துக்கொண்டு அடைச்சு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்க வேண்டாம், சிங்கள மக்கள் அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உண்மையாக அவர்களில் கொஞ்சம் பேர் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பாமர மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அது நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் மக்கள் அவர்களை விட நன்றாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லலாம். இடம்பெயர்ந்த மக்களின் பலத்தின் எனிவே எப்படியாக இருந்தாலும்
எந்த அரசாங்கம் வந்தாலும் கடனை வேண்டித்தான் மக்களை காப்பாற்றணும். உங்களுக்கு தெரியும், ஒரு கடன்பட்ட நெஞ்சம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். எங்களை அணைச்சு நடந்தால் அவைக்கு நல்ல காலம் இருக்கும். இதை நாங்கள் எல்லாரும் எங்கள்ட மனதுக்குள்ள தெளிவாக வச்சிருக்க வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்ல வேண்டி இருக்கிறது. எங்கள்ட டிசிஷன் ஒரு தமிழன் பொறுப்பான் என்ற மாதிரியான காலங்கள் போய்விட்டது. இப்பொழுது தலை நிமிர வேண்டும். நாங்கள் ஒருவருக்கும் கீழே இருக்கணும் என்ற அவசியமும் இல்லை. எங்கள்ட நான் இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் திருப்பியும். அதாவது எங்கள்ட மக்களை நாங்கள் விழிப்படைக்க செய்ய வேண்டும். அதுக்காக நாங்கள் இனவாதத்தை தூண்டுறதென்றில்லை. எங்கள்ட உரிமைகளை சொல்வதற்கு நாங்கள் இது இனவாதம் இல்லை. இன்றைக்கு உலகத்துல பிரிட்டன்ல பாருங்க, எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இப்படியே இருக்க போறோம். எங்கள்ட ஜெனரேஷனும் இதே பிரச்சனைகள்ல வரப்போம். அப்ப அந்த பிள்ளைகள் என்ன நடக்க போகுது? எங்களுக்கு ஒரு நாடு இல்லையாண்டு அப்பதான் அழிவு. அப்ப அந்த நேரம் அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கல இன்னும் நாங்கள் தூங்கி கொண்டிருக்க முடியுமா? இது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு இல்லை. நாங்கள் அடிபட்டு எல்லாம் நடந்து அக்கு வேறு ஆணி வேறாக சிந்திச்சு செய்த காரியம்தான் இந்த பொது வேட்பாளர் தெரிவு. வேற வழி எங்களுக்கு இல்லை. அதை நாங்கள் உலகத்துக்கு காட்டணும். ஈவன் உலகம் கூடி எங்களை அவமதிச்சிருக்கு. அவர்களையும் நாங்கள் தட்டி கேட்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. எங்களுடைய உலகத்தில இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் ஒன்று பட்டால் கட்டாயம் தன்னலாம் ஒரு கொஞ்சம் எஜுகேட்டட் என்று சொல்றது தங்களோட மொழியால கதைக்கக்கூடிய ஆக்கள் வெளியில வரணும், முகத்தை காட்டணும் என்றாத்தான் எங்களுக்கு தீர்வு வரும். இல்லாட்டில் எங்களோட மக்கள் சாவின் விளிம்பிலையும் அடிமைகளாகவும் போற காட்சியை நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலேயே காணுவீங்க. இதை நாங்கள் கட்டாயம் எங்கள்ட இளம் பிராயத்தினரை தெளிவுபடுத்த வேண்டும். நன்றி. நான் கன நேரம் எடுக்கல. ஆனா நான் சொல்றது இவ்வளவு 30 வருடமாக நான் கனடாவில் இருக்கிறேன். நான் அங்க என்ஜினியராக இருந்தது தான். ஆனா அங்க நான் நான் அனுபவப்பட்டு நான் என்ற சொந்தமாக அனுபவப்பட்டு எவ்வளவு நேர்மையாக உழைச்சாலும் தமிழன் என்றால் மேல வரையிலாத நிலைமை இல்லை. இப்ப இருக்கிற நிலைமையை பாருங்க. எல்லாரும் படிச்சாலும் அங்க இல்லை எஜுகேஷன். இன்ஜினியர்ஸோ டாக்டர்ஸோ அங்க வேலை செய்யலாது. கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எங்கட மக்கள் சரியா நம்ம ட்ரக்ஸ் அதுகள் போட்டு எங்களை நன்றாரு. எவ்வளவோ வலி உள்ள ஆக்கள் நாங்கள் இல்லை. நன்றி. நன்றி ஐயா. அடுத்தது ஆர்வம் ஐயா, உங்களுடைய கருத்து. மீண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு, தலைவர் கூறுவர் வரலாற்றை படித்தால்தான் வரலாற்றை எழுதலாம படைக்கலாம. முதல் நாங்கள் வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்பது எனது ஒரு வேதனையாக இருக்கிறது. பிரித்தானியருடைய காலத்திலேயே சுந்தரலிங்கம் அடங்கா தமிழ்மணி சுந்தரலிங்கம் பவானியா பிரதிநிதியாக இருந்தவர். நினைக்கிறேன் 1934 ஆண்டு காலப்பகுதியிலேயே தமிழருக்கு சுயாட்சி வேணும் என்று பிரித்தானியருடைய அந்த அரச கட்டத்திலேயே கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரை மீண்டும் அவருக்கு ஒரு பதவி கொடுத்து அவரை தன்னுடைய அமைத்துக் கொண்டார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழரை பிரித்து தமிழருக்கு பதவி கொடுத்து தமிழரை தம்பசப்படுத்தி கொண்டு தமிழரை அழிக்கும் நிலை தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது இன்று வரையில். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடலுக்கு அடியில் ஓடும் நீரோட்டத்தை நாங்கள் காணவில்லை. கடலுக்கு மேலால வருகின்ற அலைகளைத்தான் பார்க்கின்றோம். கடலுக்கு அடியில் ஓடும் நீரோட்டம் நம்மை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. சிங்களவருடைய அரசியல் ஜாப்பு எங்களை அழிப்பதற்கான திட்டத்தை தான் வகுத்திருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் முதல் தெளிவடைய வேண்டும், மற்றவர்களையும் தெளிவுபடுத்த வேண்டும். நாங்கள் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே அவர்கள் ஒரு தெளிவான ஒரு நிகழ்ச்சிகளை தயாரித்து அதன் அடிப்படையில் தான் சிங்கள அரசியல் தலைவர்கள், இனவெறி அரசியல் தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக கல்லோயா திட்டம் 1947-48 பகுதியில் ஒரு அபிவிருத்தி என்ற பெயரில் தொடங்கினது. ஆனால் அங்கே 25,000 சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றி 35 சிங்கள கிராமங்கள் உருவாக்கப்பட்டு
அடுத்த அடுத்த காலத்தில் அங்கே ஒரு இன அழிப்பு நடக்கிறது. 1956 நினைக்கிறேன். நீங்கினியாக்கலையில தமிழ் மக்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அல்ல, அன்றிலிருந்து இன்று வரையில் தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் நிலம் பறிபோய் கொண்டுதான் இருக்குது. அல்ல, நாம் இந்த கடந்த கால வரலாற்றை மறந்து நாம் இன்றைக்கு போகின்ற நிலையை வைத்துக் கொண்டு ஒரு முடிவை தீர்மானிக்க முடியாது. ஒரு தீர்வை நாங்கள் ஐக்கிய நாடு சபைக்கு உட்பட்ட கருத்துக்களை தான் முன்வைக்கின்றோம். ஜனநாயக வழியில தான் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஒன்று இன அழிப்புக்கு நீதி, இரண்டாவது எங்களுக்கான தீர்வு. இது ஐக்கிய நாடு சபையில கூறப்பட்டிருக்குது. ஒரு மனிதனுக்கும் உரிமை உண்டு தனது கருத்தை வெளியிடுவதற்கும் தனக்கு விரும்பியதை கேட்பதற்கும். அதுக்குத்தான் அந்த ரிஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு என்றை முன்வைக்கின்றார். அப்ப இதே அந்த பொது வேட்பாளர் தனது அறிக்கையில் தயாரித்து அதுக்கு சொல்லி அதை வெளிநாடுகளுக்கும் அதை தெளிவுபடுத்துவதோடு மட்டுமில்லை, தமிழர்களுடைய வாக்கு சிங்கள மக்களுக்கு, சிங்கள அரசியல் கட்சிக்கு போடக்கூடாது என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. நீங்கள் எந்த காரணம் கொண்டும் சிங்கள எந்த தலைவருக்கும் ஒரு வாக்கு கூட போடாமல் தடுப்பதற்கு இந்த பொது வேட்பாளர் மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன். என்று சோல்பெரிக் அரசியல் ஜாப்பு, மீண்டும் நான் இதை கூறுகின்றேன், சோல்பெரிக் அரசியல் ஜாப்பு நீக்கப்பட்டதோ அன்றே இலங்கைக்குள் 2 நாடு உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த சோல்பெரிக் அரசியல் ஜாப்பூடாகத்தான் இலங்கை ஒற்றையாட்சிகள் கொண்டு வரப்பட்டது. அப்ப இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அது அந்த சோல்பெரிக் அரசியல் ஜாப்பு நீக்கப்படும் பொழுதே நாங்கள் 2 நாடு உருவாக்கப்பட்டு விட்டது. இன்று எங்களை அடக்கி அழித்து ஆளுகின்ற நிலை அல்ல, சிங்கள அந்த தீவை முழுமையாக சிங்களவருக்கு பௌத்தனுக்குரியதாக மாற்றும் நிலை தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சட்ட ரீதியாக சட்டங்களை இயற்றி ஒவ்வொரு இதழுக்கும் சட்டங்களை இயற்றி அதன் துணையுடன் எங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மீண்டும் போய் அந்த அவர்களிடம் அடிபணிய வேண்டிய நிலை எதுவும் இல்லை. நாம் எமது விடுதலை எப்படி தலைவர் தந்தை செல்வா உரிமையுள்ள சுதந்திர தமிழீழம் வேணும் என்று வட்டுக்கோட்டை தீர்மானத்தை 1976 கொண்டு வந்து 1977 மக்களிடம் இருந்து ஆணையையும் பெற்றுக் கொண்டார் தமிழீழத்துக்காக. தேசிய தலைவர் சிங்கள தலைமைகளுடன் பேச்சுவார்த்தை ஊடாக பெற முடியாது என்றுதான் ஆயுதம் ஏந்தி போராடினார். இது தேசிய தலைவரை சொல்லியிருக்கின்றார். ஏவர்த்தனா உண்மையான ஒரு பௌத்தனா இருந்தால் நாங்கள் ஆயுதம் எடுத்திருக்க வேண்டாம் என்று. இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே நாங்கள் தேசிய தலைவருடைய காலகட்டத்தில் அங்கே எமக்கான ஒரு நிழல் அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. முப்படைகள் இருந்தது, கல்வித்துறை இருந்தது, பொருளாதாரம் இருந்தது. எந்த மக்களும் கையேந்திர நிலை இருக்கவில்லை அல்ல, நீதித்துறை இருந்தது. அவை இந்த நிலையில் தான் எங்களை இந்த சர்வதேசம் தன்னுடைய நலன் கருதி அளித்தது. அதை தயவு செய்து நாங்கள் இன்று மக்களையும் தெளிவுபடுத்தி நாமும் தெளிவுபட்டு நாங்கள் சிங்கள அரசுடன் எந்தவித தொடர்புகளும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்கள் தமக்கான ஒரு தனி அரசை நிறுவுவதுதான் அவர்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்கு நலன், குழந்தைகள் சுதந்திரமாகவும் சுவிட்சமாகவும் தம்முடைய வாழ்க்கை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வகை அங்கே அமையும். ஆகவே தயவு செய்து நாம் ஒன்றுபட்டு ஒரே கருத்துடன் அந்த பொது வேட்பாளர் தமிழருடைய தாயகம், தன்னாட்சி, தமிழ் நிலம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய தேர்தல் விஞ்ஞானம் அமைய வேண்டும். எமக்கான நீதி முதல், இரண்டாவது எமக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு மூலம் எமக்கான தீர்வு, இதை வலியுறுத்தக்கூடிய வகையில் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அமைய வேண்டும் என்று மீண்டும் கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நாங்கள் வரலாற்றை தெளிவாக தெரிந்து கொண்டு நாங்கள் மக்களை, வருங்கால குழந்தைகளையும் தெளிவுபடுத்தி ஒரே வழியில் ஒரே கருத்துடன் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அரமம் ஐயா, நல்ல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். அதாவது நாங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அதாவது நாங்கள் என்னத்துக்கு இந்த பொது வேட்பாளர் வைத்தோம் என்றதை நாங்கள் தெளிவா இருக்கோம் என்று சொன்னா, இதுல நாங்கள் என்ன முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது வாக்குகள் என்று இல்லாமல்
கணேசலிங்கம் ஐயா குறிப்பிட்டிருந்தார். அந்த வேட்பாளர் இதுல வந்து தமிழ் வேட்பாளருக்கு புள்ளி போட்டா அப்ப இந்த 1 2 3 போட முடியாது. அயால வந்து எல்லா தமிழ் மக்களும் அந்த தமிழ் வேட்பாளருக்கு போய் ஒரு புள்ளியை போட்டுட்டு ஒரு cross எக்ஸ் மாதிரி இருக்கிற அதை போட்டுட்டீங்க என்றால் அது வந்து அதுவாகத்தான் கருதப்படுமே தவிர 1 2 3. ரெண்டாவது வந்து நாங்கள் இந்த முறை முதல் 3 தேர்தல்களையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்களை ஆதரித்தனார்கள். அதாவது வந்து இப்ப அரியநேந்திரன் குறிப்பிட்ட மாதிரி இவர்கள் இன்றைக்கு நிற்கின்ற 3 வேட்பாளர்களும், அதாவது 3 இப்ப பஸ்ஸில் இப்ப 4வது வேட்பாளராக ராஜபக்சேனுடைய புதல்வர் வந்திருக்கின்றார். அப்ப அவர்கள் இப்ப ராஜபக்சேன் புதல்வருக்கு நாங்க வாக்களிக்கிறோம், அவர் வந்து தலைவர் அவரன் நாங்க எதிர்பார்க்கின்றோமா? அல்லது வந்து ரணில் வந்து 2015ஆம் ஆண்டு அவர் பல சித்து வேலைகளை செய்தார். அது இப்ப வந்து கூட அவர் ஜனாதிபதி எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். என்ன விஷயத்தை அவர் செய்தார்? அதாவது வந்து அவர் வெளியில வந்து என்னத்தை செய்தார்? காணாம போனவர்கள்ல இருந்து ஒரு அம்மாவையோ அல்லது ஒரு அம்மாண்ட பிள்ளையோ கொண்டு வந்து வெளியில விட்டாரா? அல்லது வந்து அவருக்கு எங்கட சிங்களமயமாக்களை ஏதாவது நிறுத்தினாரா? புத்த கோயில்கள் உருவாவதை புத்த கோயில புத்த பிக்குகள் கொண்டு ஒவ்வொரு இடம் போய் புத்த கோயில்கள் உருவாக்குறதை தடுத்தாரா? அல்லது இங்க என்ன காணிவள விழாக்கா, மற்றது என்ன இந்த எல் வளையம் என்று சொல்லி அபிவிருத்தி வளையங்கள் என்று சொல்லி அதுகளுக்கு மூலமாக காணிகள் அபகரிக்கப்படுவதை தடுத்தாரா? எதையுமே செய்யாத ரணிலுக்கு நீங்கள் உலக நாடுகள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் உலக நாடுகள் எப்போதும் தங்களுடைய ஓன் நலனுக்காக, அதாவது வந்து சீப்பாக எதை செய்ய முடியுமோ, கஷ்டப்படாமல் காசில வலிக்காமல் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய பார்ப்பார்கள். தமிழர்களை அடகு வைப்பதற்கு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழர்கள் அடகு வைக்கிறதுக்கு ரெடியா இருந்தால் அவர்கள் எங்களையும் அடகு வைப்பார். அதனால வந்து நாங்கள் அதுகளை எல்லாத்தையும் பார்க்காம நாங்க ஒற்றுமையாக ஒரு தமிழ் வேட்பாளர் என்னத்துக்கு நிறுத்தப்படுகின்றார் என்ற கருத்தை நாங்கள் வடிவாக தெரிந்து கொள்ளணும். அதாவது வந்து தமிழ் மக்கள் என்னத்தை விரும்புகின்றார்கள் என்றதை சிங்கள தேசத்துக்கும் உலகத்துக்கும் வெளிக்கொள்றதுக்காகத்தான், அதாவது தமிழர்கள் கொண்டுறதுக்காகத்தான் அவர் அங்க நிற்கின்றார் என்ற கருத்து. அதுல வந்து நான் கடைசியில் வந்து 3 கருத்துக்களை 3 4 கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போது வந்து நான் வேலுப்பிள்ளை போஸ் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன், அவருடைய கருத்தை சொல்லி வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் இதுவரை உங்களோட கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். சில முக்கியமான நேரம் நெருங்கிவிட்டபடியால், அதாவது தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம். அதை நாங்கள் எப்படி நீங்கள் சொல்றீங்க, அந்த இன்றைய தலைப்பு வந்து என்ன கொள்கைகளை முன்வைக்க, கொள்கையில ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெளிவான விஷயம் வந்து அந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் பிரகடனத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து முக்கியமாக எங்களுடைய வரலாறு சுருக்கமாக குறிப்பிட, எங்களோட வரலாறு என்று சொல்லிக்க நாங்கள் எப்படி இலங்கை அரசால் ஏமாற்றப்பட்டோம், என்னென்ன ஒப்பந்தங்கள், அது அந்த 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 பகுதி ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். ஆகவே இதன் காரணமாக நாங்கள் ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதாவது இனிமேலும் இலங்கை அரசை, சிங்கள அரசை நாங்கள் நம்ப தயாரா இல்லை என்பது தெளிவாக அங்கே வரும் உண்டு. ஆகவே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு என்ன என்பது தெளிவாக இருக்கும். தீர்வு என்று சொன்னால் நாங்கள் அதாவது அது இப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு எழுத போய் நம்ம நினைக்கிறோம், என்ன சமஷ்டின்றது அடிப்படையிலான தீர்வா அல்லது உலக சுயநிர்ணய உரிமை, அது நாங்கள் ஒன்று யோசிக்கணும். ஆக பெட்ரீஸா கேட்டு நாங்கள் இதன்றதை விட ஒரு சமஷ்டி போன்ற தீர்வு. பாஸ் அவர்களே, நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், இதுல நீங்கள் சமஸ்தி என்றது வந்து சமஸ்தி என்றால் என்னன்றே தெரியாமல் நாங்கள் சமஸ்தி என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். சமஸ்திக்குள்ளேயே வந்து இது என்ன மாதிரி சொல்றோம்னு சொன்னால்,
தமிழர்களுக்கு தீர்வு வேணும் என்று சொல்ற மாதிரி தான் சமஷ்டி கோரிக்கையும் இருக்கின்றன. சமஷ்டி என்று சொல்றது வந்து என்ன, இப்ப வந்து கியூபேக் மாநிலத்தில் இருக்கிற ஒரு விதம், அதாவது முதலாக ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வர வேணும். அதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும். நாங்க சமஷ்டியை கேட்கிறோம்னு சொன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். அந்த 2/3 மெஜாரிட்டி வணக்கம் எங்க நிக்கும் வெளியில சாரி. அப்ப இந்த சமஷ்டி கோரிக்கை என்றதை வந்து நாங்கள் ஒரு ரெஃபரண்டம் மூலமாக நாங்கள் ரெஃபரண்டத்தை வைங்க. நாங்கள் கோரிக்கைகளை வைக்க வலிக்கிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து அது இப்ப நாங்கள் வந்து ஈவென்ட் வட்டுக்கொட்ட தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய மேனிஃபெஸ்டோல எழுதினோம் என்று சொன்னால் உடனே வந்து சொல்லப்படும் இது பிரிவினைவாதிகள் பிரிவினையை கேட்கின்றன. கொஞ்சம் 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 பொறுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை கேட்டு சொல்லுங்க. இந்த தீர்வுன்றதை நாங்கள் முன்வைக்கல. அதாவது நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் நம்பிக்கை இல்லாத காரணத்தால இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிரந்தரமான தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பது அங்கே தெளிவாக குறிப்பிடவும். இந்த தீர்வு சம்பந்தமா நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி பார்க்கலாம் என்றதை கொண்டு வரலாம். அதை வேண்டாம் அதில் போடலாம். ஆனால் அதுக்கு பொதுவாக அந்த அப்படியா ஒரு தீர்வுக்கு இப்போ நாங்கள் இணைந்து வாழ வேணுமா இல்லையான்றதுக்கு பொது வாக்கெடுப்பு என்றால் அது ஓகே. ஆனால் இப்படி ஒரு தீர்வுக்கு பொது வாக்கெடுப்பு எடுக்கணுமா என்பது எனக்கு தெளிவாக இல்லை. அது கொண்டு வர வேணும் இந்த விஷயங்கள். அடுத்ததாக இவற்றெல்லாம் சொன்ன பின்பு நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை நாங்கள் மிக சாதாரணமாக தூக்கிவிட முடியாது. ஏனென்றால் அது மிக காத்திரமாக செயலிட வேண்டிய விஷயம். இப்போ நாங்கள் இதை எதிர்க்கிறவர்கள் சொல்ற கருத்துக்களை கொஞ்சம் நாங்கள் பார்க்கத்தான் வேணும். இப்போ என்னென்று சொன்னால், நான் சில புள்ளி விவரங்களை பார்த்த இடத்துல கிழக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட மொத்த வாக்குகள் 410,000, தமிழ் வாக்குகள் கிட்டத்தட்ட 3,07,000. அதில் 2020 தேர்தலை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் தமிழ்ச்சி கட்சிக்கு விழுந்த வாக்குகள் 79,000 சொச்சம், கஜேந்திரகுமார் அவர்களுக்கு 5,000, டிஎல்எஃப்க்கு 8,000 சொச்சம். அப்போ அதில் 1,1000 தான் வாக்களிச்சிருக்கு. இப்போ அதற்கு மாறாக விழுந்த வாக்குகள் என்று பார்க்க போனால் அது தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியே அதுக்குள்ள போட்டிருக்கணும். அதையும் சேர்த்து பார்க்க இந்தியாவில் சேர்க்கலாம். முஸ்லீம் காங்கிரஸ் 12%, பொதுஜன பெரமுன 11%, சஜித் 9%, கிட்டத்தட்ட 50% அதிகமான வாக்குகள் எதிராக விழுந்திருக்கு எங்களுக்கு எங்க கிழக்குல. அப்ப இது ஒரு இக்கட்டான நிலைமை எங்களுக்கு. அப்புறம் எதிர்த்தரப்பு சொல்ற விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கவனிக்கத்தான் வேணும். ஏனென்றால் இதை நாங்கள் கோட்டவோ விடக்கூடாது. இதுல வேலை மும்முரமா ஒன்றில் வேலை செய்யணும். சும்மா பொதுவாக போட்டுட்டு வீட்டில் இருந்தவண்டால் இப்படி ஒரு பெர்சன்டேஜ் தான் வந்து முடிய போகுது. அது நாங்கள் இவ்வளவு விஷயத்தையும் அதில் போட்டுட்டு மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வீட்டை நிறுத்துறோம் என்றால் அவர்கள் சொல்ற மாதிரி இது ஒரு பாதிப்பாகவும் வரலாம். ஏண்டா இதெல்லாத்தையும் போட்டும் தமிழ் மக்கள் பெருசாக வாக்களிக்க இல்லைன்னு சொன்னால் அதுங்களுக்கு எதிராக வரப்போகுது. ஆகவே அதையும் நாங்கள் யோசிக்கணும். அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் வேலை செய்ய போகிறோம்? நாங்கள் வேட்பாளர் காய்ச்சி போட்டாச்சு, விஷயம் முடிஞ்சது. மற்ற இதில் இந்த திரு அரியநேந்திரன் அவர்களை தெரிவு செய்தது, அதில் பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுது. அதாவது அவர் ஒரு வீக்கான கேண்டிடேட்னு தான் எல்லாரையும் சொல்லிடணும். அதில் எல்லாரும் சொல்லலாம் நீங்கள் காலக்கல்ல கன்செப்டுக்கு தான் ஓட் பண்ணுறது, ஒரு தமிழ் தேசியத்துக்குரிய வாக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் அது கூட சில ஆட்களை பொறுத்தும் சில மாற்றங்கள் வரலாம். இப்போ சில பேருக்கு கொஞ்சம் கூட வாக்குகள் போட விரும்பிடும், தேசியமாக இருந்தாலும் சில பேரை போட்டால் கொஞ்சம் கூட வேணும். அதிலே ஒரு சில தவறுகள் நடந்திருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அப்போ அதிலே நாங்கள் கொஞ்சம் பிளவுறோம். அப்போ இது சில வேளை எதிர்த்தரப்பு, அதாவது எதிர்த்தரப்புன்றது நான் சிங்கள அரசின் ஒரு மறைமுகமான ஒரு விளையாட்டு ஒன்றும் யோசிக்கலாம் என்று எனக்கு தெரிந்த சில கொஞ்சம் ஆழமாக அரசியலை பார்க்குறவர் அவர் எனக்கு சொன்னார்.
இல்ல இதுல ஒரு கணக்க விஷயம் ஒரே ஒரு இருக்கு. விஷயத்தை வந்து நான் சொல்லிக் கொள்கிறேன், நடுவில் கொடுக்கறதுக்கு மன்னிப்பு. என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனையே இதுதான். அதாவது வந்து நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் வந்து உடனே வந்து அதை நாங்கள் சப்போர்ட் பண்றதுக்கு நாங்கள் எவரும் முன் வர்றதில்லை. ஈவன் தமிழரசு கட்சியினுடைய இப்ப சமந்தரை கொண்டு வந்து நீங்கள் பொது வேட்பாளராக போட்டாலும் கூட அவர் இல்லை. பொது வேட்பாளராக போட்டாலும் கூட அல்ல, ஈவன் சுமந்திர கூட கொண்டு வந்து பொது வேட்பாளராக போட்டாலும் கூட ஒரு போட போறதில்லை. ஆனால் போட்டாலும் கூட எல்லா இடத்துலையும் இருந்து பெறும், எல்லா கருத்துக்களும் பெறும். வீக்கு இது அது இரண்டு எல்லாம் பெறும். அது எவரை போட்டாலும் ஈவன் தவராஜா அண்ணையை போட்டிருந்தாலும் கூட இருக்கு. ஆனால் அப்ப வந்து நாங்கள் வந்து முதலாவது வந்து நாங்கள் ஒரு குறியீட்டுக்குள்ள நிக்கிறோம் என்று சொன்னால், நாங்க முதல் எங்களுக்குள்ள தெளிவா இருக்கணும். என்னென்று சொன்னா, எவர் வந்தாலும் நாங்கள் இதுல வந்து நீங்கள் தான் குறிப்பிட்டீர்கள், அதான் முக்கியமான விஷயம். அதாவது வந்து நாங்கள் கொள்கைக்காக வாக்களிக்கிறோமே தவிர நபருக்காக வாக்களிக்கவில்லை என்றதைத்தான் நாங்க முன்படுத்தி கொண்டு போகணும். அதுல வந்து ஒரு தும்புத்தடியை போட்டாலும் கூட நாங்கள் வந்து அதுக்குத்தான் இல்ல வாக்களிக்கிறோமே அந்த அந்த தவிர. அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு தமிழ் மக்கள் இருக்கிறோமோன்றதுதான் கேள்வி, அடுத்த கேள்வி. இல்ல, ஏன்டா நாங்க சிந்திக்க பழக வேண்டும் அண்ணா. சிந்திக்க பழக அது எவ்வளவு நாங்கள் காலத்துக்கு இதுல எவ்வளவு பழக காலத்துக்கு இயலாது. அதான் எவ்வளவு நான் காலத்துக்கு நாங்க சிந்திக்காம இருக்க இல்ல போறோம். நான் சொல்றது இந்த விஷயத்துல, கோபம். அதாவது நாங்கள் இது ஒரு இக்கட்டா நிலைமையில இந்த தேர்தல் நடத்த வருது. ம். இதுல போய் நாங்கள் இனி பழகணும்னு சொல்லி அங்க பழக ட்ரையல் பார்க்கலாம். இல்ல இதுல வந்து பகலாடுறதுல சில நாங்க முடிவுகளை எப்பவும் எடுப்போம். வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ், இப்ப நெகட்டிவ் மெசேஜ் வில் ஸ்டிக் என்ற முறையில தான் இதுக்கு எதிரானவர்கள் வந்து பல நெகட்டிவ்ஸை சொல்லி கொண்டு வருகிறோம். அப்ப அந்த நெகட்டிவ்ஸை வந்து நாங்களும் எம்பசைஸ் பண்ணினோம் என்று சொன்னால், அதாவது நெகட்டிவ் 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 சொல்லி இல்ல கொண்டு இல்ல நான் அப்படி எம்பசைஸ் பண்ண சொல்லி நான் சொல்றது நாங்க அதெல்லாம் கவனத்துல எடுக்க வேணும். நீங்க சொல்ற கவனத்தில் எடுக்க வேணும். கவனத்துல எடுத்து எடுத்து அதுக்கு மிட்டிகேஷனை செய்ய வேணும். அதே இப்ப நேரம் அவர் சொல்றது அதாவது இது பல இனப்படுத்த போதும்னு சொன்னால், பல இனம் இல்லாமல் நாங்கள் வீடு வீடா சென்று மக்களை வாக்களிக்க பண்ணி வாக்களிப்ப கூட்டணும். அதை கூட்டின மட்டும் எங்களுக்கு வெற்றி. அப்ப அதை செய்யணும். அதை செய்யாமல் அதை எல்லாரும் தான் செய்யணும். அதாவது வந்து நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் தான் செய்யணும். யாழ்ப்பாண மக்கள் யாழ்ப்பாணம் இல்ல வடகிழக்கு மக்கள் ஒரு அந்த 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 ஒரு போக்கை சொல்லித்தான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னால், ஏனோ சாணோன்ற போக்கு இப்ப கூடிக்கொண்டு வருது. இப்ப நான் சொன்ன அந்த வாக்களிப்பு பேட்டர்னை பார்த்தீங்கன்னா தெரியுது. சும்மா போய் கொஞ்சம் பேரை போடுவேணும், அவ்வளோ அந்த வந்துருச்சு. அப்ப அந்த அந்த கட்டத்துக்கு இப்ப ஒரு அதாவது தேசிய உணர்வுன்றது அங்க மலங்கடிச்சு மங்கி போச்சு. அது உண்மை. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் இங்க இருந்து கத்துறோம். ஆனா அங்க அந்த உணர்வுன்றது நல்லா மலங்கடிச்சு போய் கிடக்கு. அதனால் அந்த ரீதியில தான் இது ஒரு விஷப்பரீட்சை மாதிரி நாங்கள் எடுக்கிறோம். ஆனா அது நல்லா வரணும் பண்றது எல்லாருடைய விருப்பம். அந்த இந்த கருத்துக்களை மட்டும் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நீங்கள் கூறின கருத்துக்கள் வந்து அதாவது வந்து நாங்கள் சில இதுகளுக்கு கீழே அவர்கள் இதை சொன்னார்கள், வி கேண்டிடேட் அதுகள் எல்லாம் வந்து சொல்லப்படுகின்றது. ஆனா வந்து இதுல நாங்க முக்கியமாக தமிழ் மக்கள் பார்க்க வேண்டியது, நாங்க கொள்கைக்காகத்தான் இந்த பொது வேட்பாளரை கொண்டு வருகின்றோமே தவிர யார் பொது வேட்பாளர் என்பது வந்து ஒரு அதாவது வந்து அவர்கள் வந்து அவர்கள் எங்களை ரிப்ரசன்ட் பண்ண போறது இல்லை. அவரே குறிப்பிட்டிருந்தார். அதாவது நீங்க அரியநேந்திரன் அவர்கள் இப்போது போடப்பட்டிருக்கின்றார். அவரே குறிப்பிட்டிருந்தார், நான் ஒரு குறியீடே தவிர இது ஃபுல்லா வந்து இந்த அமைப்புகள் எல்லா கட்டமைப்பும் சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதில் சேர்ந்த அத்தனை கட்சிகளும் இந்த பொது சபை தான் எடுக்கின்ற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அதில் நாங்கள் இதுல முக்கியமா பார்க்க வேணும் என்று சொன்னால், இந்த கருத்துக்களை நாங்கள் வந்து இது எப்போ வந்து எங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்கின்ற எவரும் வந்து ஒரு சரியான ஒரு செயல்பாடுகளுக்குள்ள போக முடியாது. அதுதான் முக்கியம். அதாவது நீங்க தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கொண்டு செய்ய முடியும். அதை வந்து நாங்க முதல்ல தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன மெடிசின் என்று சொன்னால், எங்களை நாங்களே புகழ்ந்து கொள்வோம். நான் செய்வேன், எனக்கு அதாவது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் என்று சொல்லுவார்கள், PMT என்று. அதாவது வந்து எதையும் முற்போக்கு சிந்தனையாக யோசிச்சு நாங்கள் இதில் வெற்றி அடைவோம், இந்த தடைகளை எல்லாத்தையும் தகர்த்தறிவோம் என்ற கருத்தியல்ல நாங்க முன்னேறி வந்தால்தான் நாங்க வந்து
அது தமிழர்களுக்கு இருக்கின்ற உண்டு. உள்ளது வந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி 2009ஆம் ஆண்டு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வல்லரசும் சேர்ந்து இலங்கைக்கு ஆயுதத்தையும் கொடுத்து என்ன என்ன சேட்டலைட் ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அதற்கு பிறகுதான் அந்த போராட்டத்தை அடக்க முடிஞ்ச என்று சொன்னால் எவ்வளவுக்கு வந்து அவர்களுடைய தியாகத்தன்மையும் இதுவும் இருந்தது, தமிழ் மன்னர்களுக்கான இதுவும் இருந்தது. அது என்ன தமிழர்கள்ட்ட உள்ளுக்கு நீறு பெற்ற நெருப்பாக இருக்கின்ற அதை தட்டி எழுப்ப வேண்டியதுதான் எங்களை கடமையை தவிர, அதை தவிர அவர்கள்ட்ட இல்லை நாங்கள் தான் இனித்தான் நாங்கள் அவர்கள்ட்ட வித போட போறோம் உண்டு. எல்லோருமே தங்கங்கள் தான். அந்த தங்கங்கள் களிம்பு பிடித்து போயிருக்கின்ற அந்த களிம்புகளை அகற்றி விட்டாலே தங்கம் ஜொலிக்கும். அது மாதிரித்தான் எல்லா தமிழ் மக்களும் வந்து தங்களுக்குள் போராட்ட குணத்தையும் அவர்கள் இப்போது போராட்ட குணத்தை வேற வழிகளில் திருப்பி விடுகின்றார்கள். அர்ச்சுனா என்ன அவர்களுடைய இதுக்காக இண்டிவிஜுவலுக்காக அவருக்கு பின்னுக்கு போய் அவரை என்ன பிடிக்கிறதும் விடுறதும் இது இலங்கை அரசாங்கத்தினுடைய சித்து விளையாட்டு. இந்த சித்து விளையாட்டின் மூலமாக இதை நீங்க இன்னொரு உதாரணத்தை பார்த்தீர்கள் என்றால், எப்பவும் வந்து தமிழ்நாடு கொந்தளிக்கும் போது ஏழு ரஜினிகாந்தியினுடைய கொலையாளிகளை தூக்குல போட போறோம், அவர்களை விடுதலை செய்ய போறோம் என்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்திய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஜெனிவா கூட்டத்தொடர் வரும்போதும் இந்த தமிழர் பிரச்சனையை கொண்டு வரும்போது அது வேறு எங்கேயாவது ஜெனிவாவை நோக்கி பிரச்சனை இல்லை, தமிழர்களுக்கு நீதி வேணும் என்ற பிரச்சனையை விட்டுட்டு அது வேறு ஏழு தமிழர்களுடைய விடுதலை என்ற கேட்டகரியில அது போய் கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் இப்ப இந்த அர்ஜுனா என்ற இவரை கொண்டு வந்து இப்ப இருக்கின்ற தமிழர்களை குழப்பி அடிப்பதற்கான செயல்பாடுகள், பொது வேட்பாளருடைய செயல்பாடுகளை குழப்பி அடிப்பதற்கான செயல்பாடுகள், அவர் தலைவராக வர போறார் என்று சொல்லுகின்ற எல்லாம் இவரெல்லாம் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல எங்கே இருந்தார்கள் என்றதே எங்களுக்கு தெரியும். அப்படி ஒருத்தர் இருந்தாரா, அவர் என்ன செய்தார் என்றதே ஒருவருக்கு தெரியாது, இவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்றதும் தெரியாது. ஆனா வந்து நாங்க என்ன செய்கின்றோம், உடனே வந்து ஒரு பேண்ட் பைக்கில் ஏறிட்டு அங்க போயிட்டு நான் பிள்ளையான பஸ்ல ஏறிட்டேன் போய் திரும்பி இறங்கி வாரேன். இதை பிள்ளையான பஸ்ஸுகளை ஏற்றி விடுவதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருத்தை நான் சொல்லிக்கொண்டு அடுத்தது வேற கருத்தை சொல்லுகின்றவர்கள் தயவு செய்து உங்களுடைய கைகளை உயர்த்தி அல்லது உங்களோட மைக்கு எடுத்துட்டு ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா. ராஜன் நீங்க சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்க. மிஸ்டர் வேலுக்குள்ள அவர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுகள் வச்சுக்கொண்டு கதைச்சவர். இப்ப அந்த டைம்ல வந்து கூடுதலாக அந்த பொதுவாக மக்களுக்கு ஒரு எழுச்சி இல்லாமல் தான் போட்டது. இதை வந்து எழுச்சியை ஏற்படுத்துறது வந்து கூடுதலாக ஆர்கனைசர்ஸ் தான் கூட. அதுல நாங்கள் கூட கன்சென்ட்ரேட் பண்ணணும், இதை சீரியஸா எடுத்து செய்யணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. கட்டாயம் தமிழர்கள் ஒன்றுபடுவார்கள். தயவு செய்து நீங்கள் தமிழர்களை சுற்றமாக மதிக்க வேண்டாம். அவர்களுக்கு சரியான தலைமை இல்லாதது 2009க்கு பிறகு, நான் திருப்பியும் சொல்றேன், சரியான தலைமை, தூர நோக்க பார்வை, ஷார்ட்கட்ல இருந்தபடியால தான் இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. சிங்கள மக்களால மாத்திரம் இல்லை, தமிழ் தலைமைகள் பெரிய பிள்ளை விட்டுட்டினோம். அதுகளை நாங்கள் போத்து மோவிக்கொண்டு நடக்கிறோம். உண்மைய தமிழ் தலைமைகள் பிள்ளை விட்டுட்டினோம். அதை அப்படியே ரிலே மாதிரி கொண்டு வந்து அதை அமுக்கி விட்டதும் நாங்கள். தயவு செய்து நாங்கள் சிங்கள மக்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருந்து தங்களுடைய இதை செய்து கொண்டே போறார்கள். வலு ஒற்றுமை, எங்கள்ட தமிழ் மக்கள் ஒரு கொஞ்சம் ஒற்றுமை இருந்தாலே நாங்கள் இதை நிறைவேற்றலாம் என்பது. அதுதான் இவர் மிஸ்டர் மணிவண்ணன் சொன்னது மாதிரி எங்களுக்கு எங்கள்ல நம்பிக்கை இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அலறக்கூடாது. அதுதான் நான் சொல்றது. கூடுதலாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், நாங்களால முடியும் என்ற ஒரு மனப்பான்மை தலைவர் மத்தியில உருவாகும். நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் வந்து கதை கேட்கலதான் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதொழிய மக்களுக்கு தெரியும், உணர்ச்சிகள் தெரியும். இதுதான் நான் திருப்பியும் சொல்ல வேண்டியது. நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நாங்கள் ஒவ்வொருத்தராய் வந்து அந்த வேலை செய்யும், கதைச்சு போட்டு போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. நன்றி. சரியான கருத்தை சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் எங்களை வந்து இதை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் சொன்னதும் கூட அது வந்து ஒரு
என்ன பாராளுமன்ற தேர்தலுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல வந்து நாங்கள் இப்போ இது ஃபேஸ் பண்ண போறது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது வந்து எத்தனை பேர் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்திருந்தார்கள், அதாவது வந்து வடக்கு கிழக்குல என்ன மாதிரியான வாக்கு. அதுக்காக பல தமிழ் பேசும் மக்களை எடுத்தீர்கள் என்றால் 3 விதமாக அல்ல 4 விதமாக பிரிக்கலாம். அது முதலாவது வந்து 4 விதமாக பிரிக்கலாம் என்று நான் பார்க்கின்றேன். ஒன்று வந்து பூர்வீக தமிழர்கள், அதாவது தமிழர்களாக வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்டு பல்லாயிரம் வருஷங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்ற தமிழர்கள், தாயகத்துக்கு உரிமையான தமிழர்கள். அடுத்த 2வது வந்து அதுக்குள்ள வந்து அந்த தமிழர்களுக்குள்ள மத ரீதியாக முக்கியமாக முஸ்லிம் மக்களாக, அதாவது வந்து அவர்கள் மத ரீதியாக தங்களை ஒரு வேலி போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மத ரீதியான என்ன முஸ்லிம் மக்கள் என்று சொல்லலாம். அவர்கள் ஒரு இன்னொரு விதம். அடுத்தது வந்து தமிழ்நாட்டிலிருந்து 200 வருஷங்களுக்குள்ள வந்து கூலி வேலைக்காக, அதாவது வேலை செய்வதற்காக பிரித்தானியாவால் கொண்டுவரப்பட்ட மலையக தமிழர்கள். மற்றது வடக்கு கிழக்கில் இருந்தும் மற்றும் ஒட்டுமொத்தமான இலங்கையிலையும் தமிழர்கள் இருந்த முறையில வடக்கு கிழக்குன்றது இன்றைக்கு குறிப்பிடுற வடக்கு கிழக்கிலும் பார்க்க புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு எல்லாமே வடக்கு கிழக்கின் ஒரு பகுதியாக, அதாவது தமிழர் தாயகத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. அப்ப அந்த இடங்கள்ல கொழும்புல எல்லாம் போய் அந்த காலத்திலேயே வந்து தலைநகர் என்ற முறையில கன பேர் அந்த கொழும்பு மாகாணங்கள் அதோட சேர்ந்து அண்டி இருந்த மாகாணங்கள்லையும் கணக்க தமிழர்கள் வாழுகின்றனர். அப்ப அவர்கள் என்று சொல்லி அந்த 4வது குரூப் இருக்கின்றது. அப்ப இவர்களுடைய இதுகள் வந்து வேற, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வேற. ஆனா ஜனாதிபதி வந்து எந்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த ஜனாதிபதி முறைமை அல்ல ஜனாதிபதி வந்து இவர்களுக்கு தங்களுடைய விஷயங்களில் என்னத்தை செய்து கொடுத்தார் என்றதுதான் இவ்வளவு காலம் அவர்களுக்கு தெரிய வரும். அதாவது வந்து இந்த ஜனாதிபதிக்கு நீங்க ரணில் விக்ரமசிங்காக்கோ அல்லது வந்து சஜித்துக்கோ அல்லது இவருக்கோ மொட்டு கட்சியின் ஆளுக்கோ அல்லது வந்து அங்கால ஜேவிபியின் ஆளுக்கோ போடுவதால் வந்து உங்களுக்கு என்ன இமீடியட்டா ஜனாதிபதியாக அவர் என்ன செய்ய போன்றது, இது பாராளுமன்றத்துக்குள்ளால என்ன செய்கின்றது, அது பாராளுமன்ற தேர்தலோட சம்பந்தப்பட்டது. அதை தவிர இப்ப மாகாண சபைகளுக்கான தேர்வுகள் வச்சால் அது மாகாண சபையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு இந்த ஜனாதிபதி என்ன உங்களுக்கு செய்ய போறார் என்றதை பார்க்க வேணும். அதுவும் இவர்கள் எல்லோருமே வந்து முதலும் வந்து அந்த இதுகளுக்குள்ள இருந்தாக்கள் தான். முக்கியமாக ரணில் விக்ரமசிங்காவும் மற்றது ராஜபக்சே என்ற குடும்பம் வந்து ஜனாதிபதியாக இருந்தவர்கள் தான். ஆகையால வந்து அவர்கள் தலையை மாற்றின உடனே நாங்கள் யோசிக்க கூடாது, இவர்கள் தலையை மாற்றி விட்டார்கள், அதில் இவர்களெல்லாம் புதுசா வந்து ராஜபக்சே என்ற மகன் ராஜபக்சே மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்காவை எல்லாருக்கும் தெரியுமா என்ன செய்வார். அதில் அவர் நல்ல வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார், ஆனால் அதையும் நிறைவேற்ற மாட்டார். அவர் அதுக்கேற்றபடி இப்போ என்ன சொல்லுவார், அங்கே ராஜபக்சேயை வச்சு கொண்டு சொல்லுவார், ராஜபக்சேயாக்கள் கேட்க மாட்டார்கள். இதுதான் அவர்களுடைய டெக்னிக். அதாவது இந்த டெக்னிக் வந்து 1900 சந்த செல்வா பண்டா ஒப்பந்தத்திலிருந்து தொடர்கதையா போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஒப்பந்தங்களை செய்வார்கள், அதுக்கு பிறகு கிழித்தறிவார்கள். இதுதான் அவர்களுடைய விஷயம். அதில் நாங்கள் இவர்களிடமிருந்து இதை எவ்வளவு காலமாக மாறுவது, 70 வருஷமாக ஏமாந்து விட்டோம், இன்னும் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்க போறோம். அது ஜென்ரேஷனாக மாறுகின்றோம். அதாவது வந்து எங்கட தாத்தா ஏமாந்தார், தாத்தா ஏமாந்துட்டார் என்று பார்த்தா அடுத்தது அதுக்கு பிறகு எங்களுடைய அப்பாவும் ஏமாந்துட்டார், அடுத்தது நாங்களும் ஏமாறுறோம், அடுத்து அதுக்கு பிறகு வந்து எங்கட பேரப்பள்ளிகள் புட்டப்பள்ளிகளும் ஏமாறுறதுக்கு நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்க போறோம். ஜென்ரேஷனை ஏமாற்றப்படுகின்ற ஒரு இனமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கோம். அப்ப ஜென்ரேஷனை நாங்கள் ஏமாற்றப்பட போகின்றோமா என்ற கேள்விதான் இருக்கின்றது. அதில் வந்து இதை கடைசி எங்களுடைய, அதாவது இப்ப எங்களோட தாத்தா ஏமாந்தார், தேப்பன ஏமாந்தார், எங்களுடைய தேப்பனர் ஏமாந்தார், நாங்கள் ஏமாறாமல் நாங்கள் அதை ஒரு பிரேக் பண்ணணும். இந்த இடத்துல பிரேக் பண்றதுக்கானதான் இந்த விஷயங்கள் செய்யப்படுகின்றது. அல்லது எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பேர பிள்ளைகளும் பூட்ட பிள்ளைகளும் கொப்பாட்ட பிள்ளைகளும் ஏமாறும்.
அதுக்கு நாங்கள் வழிவகுக்க போகின்றோம். எங்களுடைய ஜெனரேஷன் மாறுவதற்கு நாங்கள் வழிபடக்க போன்றோம். அப்போ நாங்கள் என்ன ஏமாந்த சோனகிரிகளா என்றதை எல்லா தமிழரையும் யோசிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கின்றது வந்து வாக்குப்பலம். வாக்குப்பலத்தை தவிர எந்த பலமும் தமிழர்கிட்ட இன்றைக்கு இல்லை. அதை இப்படி பாவிக்க வேணும். அதை பாவிக்கிறது நாங்கள் ஒன்றிணைந்த சக்தியாக நாங்கள் அந்த வாக்குப்பலத்தை பாவிக்க வேணும். இன்றைக்கு அரியணேந்திரன் அவர்கள் எம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது டிஐ வானொலி. அவர் வந்து ஒரு குறியீடாக வந்திருக்கிறார். அவரே குறிப்பிடுகின்றார் என்ற இதில் நான் ஒரு குறியீடே தவிர நான் இதில் வந்து எந்தவித இதையும் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நான் 21ஆம் தேதி ஜெனரல் எலெக்ஷன் வந்தால் 22ஆம் தேதி நான் வந்து ஒரு மக்கள் என்ன தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். மக்கள் வாக்களித்தது வந்து அந்த கொள்கைகளுக்காக, அவருக்காக, அரியணேந்திரன் என்பவருக்காக மக்கள் வாக்களிக்கவில்லை. அதில் வந்து அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதில் தமிழ் மக்கள் எல்லாரும் இந்த கொள்கைகளை நாங்கள் தொடர்ந்து ஆதரிக்கணுமா? எப்பவும் வந்து எங்கே கொள்கை என்றாலும் முந்தைய அதுக்குத்தான் எலெக்ஷன் வைக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் வந்து எலெக்ஷன் என்று சொல்லி வைக்கிறது காரணம் என்னென்று சொன்னால், கொள்கைகள் வந்து இன்னும் கொள்கையில் உறுதிப்பாடாக அந்த இனமோ அந்த மக்களோ இருக்கின்றார்களா என்றதை செக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த எலெக்ஷன் வைக்கின்றது. அதில் வந்து இதில் வந்து நாங்கள் எல்லோருமே யோசித்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் வித்தியாசமாக பார்க்கின்றோம். இவ்வளவு காலமும் வந்து நாங்கள் 2010ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் வந்து அவர்களிடம் பேரம் பேசி அவர்களுக்கு இதை கொடுத்து போராடி இது என்ன அவர்களிடம் பேரம் பேசினோம். இந்த முறை நாங்கள் எங்களுக்குள் ஒருவரை தேர்வு செய்து அவர் அந்த கொள்கையின் மூலமாக, அந்த அமைப்பின் மூலமாக அவர்கள் வந்து பேரம் பேசட்டும். இந்த ஜனாதிபதியா வர்ற யாரோ அவர் வந்து பேரத்தை பேசட்டும். அதில் வந்து இந்த முறை மற்ற மாதிரி செய்ய போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதில் தமிழ் மக்கள் அதில் தெளிவாக இருக்கணும். அதாவது வந்து நாங்கள் பேரம் பேசத்தான் போகணும். ஆனால் அதுக்கு முதலே வந்து இந்த எங்களுடைய கோட்பாடுகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லா கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு எவர் ஜனாதிபதி அந்த 3-4 பேர்ல எவர் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நான் வந்து உங்களுக்கு நான் ஜனாதிபதியாய் வருவேன் என்று சொல்லுகின்றாரோ அந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு வாக்களிக்கமா இல்லையா என்ற முடிவை நாங்கள் எடுக்கலாம். அதுக்கு முதல் வந்து அவர்கள் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளாமல் என்ன ஜாப்பில் இருக்கும் 13ஆம் திருச்சட்டத்தை நாங்கள் தருவோம், முழுசாக தருவோம், அரையாக தருவோம், காலாக தருவோம், அல்ல அந்த அதிகாரத்தை கொடுப்போம், இந்த அதிகாரத்தை கொடுப்போம் என்று ஏமாத்துவதற்கு நாங்கள் ஏமாந்த சோனகரிகள் இல்லை. நாங்கள் இன்னும் எங்களுடைய தாத்தாவை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி எங்களை ஏமாற்றி எங்களுடைய இனத்தையே ஏமாற்றுவதற்கு நாங்கள் வழிகோடிகளாக இந்த உலகத்தில் மூத்த இனம் என்று பெருமை பீத்துக் கொண்டிருக்கும் தமிழ் இனம் வந்து அதுக்கு தயாராக இல்லை என்றதை நாங்கள் உலகத்துக்கும் சிங்கள இனத்துக்கும் சொல்ல வேண்டிய காலம் கணித்து விட்டது. அதுக்கான உலகெல்லாம் கஷ்டப்பட்டு ஏதோ புடுங்குப்பட்டு கடைசியில் அரியணேந்திரன் அவர்களை முதலாவது வந்து மண்டேயோ இதுக்கு முதல் சொல்லுவதாக இருந்து பேருந்து அவர்கள் இல்லை நாங்கள் போய் தேர்ஸ்டே சொல்லுவோம் என்று தேர்ஸ்டே சொல்லி இருக்கின்றார்கள். இப்போ போன வியாழக்கிழமை சொல்லி இருக்கின்றார்கள். ஆயால இனி இவரை வந்து இதுக்குள்ள இவர் சரியா பிள்ளையா, இவருக்கு முன்னுக்கு இவருக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க போன்ற டிஎன்ஏ சொல்லுகின்றேன்னு சொன்னால் நாங்கள் டிஎன்ஏட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கின்றோம். இதிலும் பார்க்க எத்தனையோ மோசமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்த சுமந்திரனை நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன ஒழுங்காற்று நடவடிக்கை அவருக்கு மேலால எடுத்தனீங்க? அவருக்கு என்ன ஒழுங்காற்று நடவடிக்கை எடுத்தனீங்க? அவர் கட்சிக்கு எதிராக அல்லது கட்சியின் இது கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு காலத்திலேயும் செயல்படவில்லையா? மனத்தை திறந்து சொல்லும். காசுக்காண்டி சொன்னார். யார் பட்டிகள் கொடுப்பார்கள் என்று சொல்லி அல்லது யாராவது வாகனங்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லி அதுக்காக வந்து கதைக்காது. நீங்கள் உங்களுடைய தலைமைகள் சரியா இருந்திருந்தால் தமிழ் மக்கள் இந்த கேவலங்கட்ட நிலைமைக்கு போயிருக்க மாட்டார். அதில் வந்து இப்பதன்னும் இவர்கள் வந்து உண்மையில் வந்து அரியணேந்திரனுக்கு முதல் டிஎன்ஏ வந்து ஒரு கட்சி ஒழுங்காட்டு நடவடிக்கை எடுக்க போதுண்டா முதலாவது வந்து அவர்கள் சுமந்திரனுக்கு மேலே ஒழுங்காட்டு நடவடிக்கை எடுக்கட்டும்.
அதை தவிர வேற ஆக்களுக்கு மேல ஒழுங்காற்று நடவடிக்கை முதல்ல எடுத்துட்டு இப்போ எந்த அரியநேந்திரத்துக்கு மேல வரலாம் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், நாங்க வந்து பணத்துக்கு அடிமையானவர்கள், பெட்டிக்கு அடிமையானவர்கள், முந்தி நாங்க செய்த பிள்ளைகளை மற்றவர்கள் வந்து வழியில காட்டி போடுவார்கள், அல்லது இவர்கள் இதை செய்தார்கள் என்று வழியில தெரிஞ்சிடுவார்கள் என்று சொல்லி ஏதாவது செய்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக வந்து அது அந்த கட்சிக்கும் இந்த பழம்பெரும் கட்சிக்கும் இழுக்கு. அதே நேரம் வந்து இந்த நீங்க வந்து இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற என்று சொல்லி சுமந்திரனுடைய ஆதரிக்க மாட்டேன் என்று சுமந்திரன் சொல்லி கொண்டிருக்கிற நிலைப்பாடு தான் சரி. அவர் என்ன முறையில இப்ப ஒரு கட்சி ஒரு முடிவெடுக்க இல்லை, நான் இதை பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதோ இல்லையோன்று முடிவெடுக்காத போதே சுமந்திரன் அவர்கள் வந்து பப்ளிக்கா இப்ப சொல்லுகின்ற நான் இவர்களுக்கு எதிராக நான் இது செய்வேன், என்ன பிரச்சாரம் செய்வேன், அவர்களை இல்லாம பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லுகின்றேன். அப்ப இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கட்சி இருந்து போட்டு இப்ப வந்து இவருக்கு போகின்றார். சரி, நான் கருத்து இருந்தா சொல்லுங்க. சாம் சொல்றீங்க, சொல்லுங்க. வேற யாராவது கருத்து இருக்கா? கருத்து வரையிலேயா நீங்கள் மியூட்டை ஓபன் பண்ணிருக்கீங்க? சாரி, உங்களோட கருத்துக்கு தெளிவாக வரவில்லையா? இப்ப சாம்சங் கதைக்க இருக்கிறீங்களா? கருத்து வடிவா விளங்குது. இல்ல அவர் கதைக்கிறது விளங்க இல்லை. அதுல அவருக்கு அங்க வந்து அந்த இது இல்லாம இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரிசப்ஷன் இல்லாம, கவரேஜ் இல்லாம இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர இப்ப நாங்கள் முக்கியமா பார்க்கவும், நாங்கள் இதுக்கு எதிராக நாங்கள் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவோம் அப்படி இப்படி எல்லாம் கதைக்கிற வந்து முதலாக யோசிக்கிறேன், நீங்க தமிழர்களுக்கு சாதகமானவர்களா எதிரானவர்களா? அதுல வந்து இதுக்கு டிஎன்ஏ வந்து மிகவும் ஒரு ஆணித்தரமாக ஒரு முடிவு எடுக்கணும். என்னென்று சொன்னால் அவர்கள் முதலாவது வந்து ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு படுத்திருக்கணும். முதல் செய்த பிள்ளைகளுக்கு செய்தவர்களுக்கு, அதாவது முக்கியமாக சுமந்திரன் அவர்களுக்கு மேல ஒழுங்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் அவர்கள் இருக்கவில்லை? அவர்களுக்கு மேல ஒழுங்காற்று நடவடிக்கை ஏன் எடுக்கல? அவரு தான் இப்ப உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை வந்து என்ன பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளாத கொள்கை என்று சொல்லி எந்த நேரத்தில் என்றாலும் இந்த தமிழரசு கட்சி டிஎன்ஏ வந்து அந்த டிஎன்ஏல தமிழரசு கட்சி எந்த நேரத்தில் என்றாலும் சொன்னதா? எங்கே என்றாலும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்ததா? நாங்கள் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க போறவில்லை என்று சொல்லி முடிவு எடுத்ததா? எந்த காலத்திலேயும் அந்த முடிவு எடுக்க. ஆனா பேருந்து எப்படி வந்து இப்ப வந்து அப்ப சுமந்திரன் என்ன முறையில போயிட்டு வழியில நீ பொது வேட்பாளரை போட்டா நான் எதிர அனுப்பிறேன் தமிழரசு கட்சியில இருக்கின்ற ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கிறவர் வந்து அப்படியான ஒரு முடிவை வந்து வழியில சொல்லலாம் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் கணக்க இதுல சொல்றோம் பார்க்க இன்னொரு விஷயத்தையும் நாங்க தெளிவா பார்த்து கொள்வோம். என்னன்னு சொன்னால், இந்த செயல்பாடுகளை வந்து நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். இதுல ஒரு முக்கியமான கருத்து, அதுல முக்கியமான கருத்தை நாங்க பார்க்கும்போது, ஒரு செகண்ட்,